கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பிய பட்டணத்தின் மக்களுக்கு பவுல் எழுதின நிருபத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல பாருங்க, 2 காரியங்கள் ஒரே காரியத்தை 2 தடவை சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப தேவனுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது துன்பமான நேரமா இருந்தாலும் சரி, இன்பமான நேரம் இருந்தாலும் சரி, போராட்ட காலமா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்ம தேவன் மேல. அப்படி தேவன் மேல நம்பிக்கை வைத்து கொண்டு நம்ம சந்தோஷமா இல்லைன்னோம்னா, அப்ப உண்மையிலே தேவன் மேல நமக்கு உண்மையான நம்பிக்கை இல்லை, பற்றுதல் இல்லை, தேவன் மேல உண்மையான விசுவாசம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அது இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு மன வருத்தத்துல இருக்கலாம். ஆனா தேவன் சகலத்தையும் அதிர்ந்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். ஆனால்தான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என் பலன் அப்படின்னு தாவீது ராஜா சொன்னாரு. தாவீது ராஜா சந்தோஷமா இருந்த காலங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒருவேளை அவர் பொறுப்புகளுக்கு வருவதற்கு முன்பாக வனாந்தரத்துல சிறு பையனாக ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த காலத்துல வேணா அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர் பொறுப்புகள் அவர் கொடுக்கப்பட்டதோ, இன்றைக்கு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, அன்னையிலிருந்து ஒரு போராட்டம் தான். ராஜாவா மாறின உடனே ஒரு போராட்டம் குறைஞ்சிருச்சா? அது இன்னும் அதிகமாக கூடினது. சொந்த மகனால, சொந்த ஜனத்தால, சொந்த மகனே அவரை விரட்டினா, சொந்த ஜனங்களே கல்லெறிந்து கொள்ளணும்னு அவர் மேல முடிவெடுத்தாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் அவர் நெருக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தருக்குள் மனரம்யமாக இருப்பதை அவர் கற்றுக்கொண்டார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன் அப்படி என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப தாவீது ராஜா செய்தது போலதான் தாவீது ராஜா நமக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாக நமக்கு முன்பாக நடந்து காமித்திருக்கிறார். அப்ப தாவீது ராஜா போல நம்மளும் இருக்க முடியுமா? இருக்க வேண்டும். தாவீது ராஜா காலம் கூட நியாய தீர்ப்பின் காலம். ஆனா நம்ம நியாய தீர்ப்பின் காலத்துல இல்ல, நம்ம கிருபையின் காலத்துல, பரிசாவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நியாய தீர்ப்பின் காலத்துல இல்லாத போது இந்த நியாய தீர்ப்பின் காலத்துல இருந்து இயேசுவின் ரத்தம் நம்ம விடுவித்ததற்காக நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம்ம. ஆனா நம்ம இன்னும் பழைய காலங்களிலே பழைய எண்ணங்களே உழன்று கொண்டே இருக்கிறோமா? ஆனால் தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதை உறுதியாக சொல்றார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாத்தையும் நீக்குகிற, சர்வ பிரச்சனைகளை சர்வ கஷ்டங்களையும் நீக்குகிற தேவன் என்னுடன் உண்டு, உங்களுடன் உண்டு. அதை மட்டும் நீங்க பாருங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. உங்களை சகலத்திலிருந்து விடுதலை செய்கிற தேவன் உங்களுடன் உண்டு, இயேசு கிறிஸ்து உங்களுடன் உண்டு, பரிசுத்தஆவியானவர் உங்களிடத்தில் உண்டு. அதை மட்டும் நீங்க உறுதியா நம்புங்க, அதை மட்டும் விசுவாசிங்க. அப்ப உங்களை சுற்றி என்ன போராட்டங்கள், வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பதே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே எனக்கு பலன் அப்படின்னு தாவீது ராஜா சொன்னது போல நம்மளாலே சொல்ல முடியும். நம்மளோட அழைப்பே தாங்க சந்தோஷம் சமாதானத்தோட இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதுல இருந்து நம்ம விலகி போய் கடந்த காலத்திலே கடந்த பாவங்களே உழன்று கொண்டிருந்தனால்தான் நம்மளை அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேலேயும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக பழைய பாவத்திலிருந்து, பயத்தின் பிடியிலிருந்து, நியாய தீர்ப்பின் பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக, நீங்க சந்தோஷமா இருப்பதற்காக பலியான தேவன் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் விசுவாசிப்போம். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அன்றைய தினம் பிலிப்பிய பட்டணத்துக்கு பவுல் அடிகளார் சொன்ன ஒரு காரியத்தை இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளுக்காக பவுல் அடிகளார் சொன்ன அதே காரியத்தை நான் மறுபடியும் சொல்றேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமா இருப்பதே நமது பலன், சந்தோஷமா இருப்பதே நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பை அறிந்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்காக தேவன் விரும்புகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமா இருப்பதே எங்களுடைய அழைப்பு என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே,
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி அவர்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு உதவும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.